வணக்கம், நான் சதீஷ்குமார். இப்போ இந்த ஃபைல்ல ரெண்டு ஷீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷீட்ல பாருங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸல் சொல்லி இது பாயிண்ட் பை பாயிண்ட். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு பாயிண்ட், மேனேஜ் ஆர்கனைஸ் மேசிவ் டேட்டான்றது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு புல்லட் ஆட் பண்ணணும் நினைக்கிறேன். எப்படி வேர்ட்ல பவர் பாயிண்ட்ல புல்லட் ஆட் பண்ணுமோ அது மாதிரி எக்ஸல்ல புல்லட் ஆட் பண்ணணும். எப்படின்னா இந்த ஷீட் நம்பர் 2ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்லாம் எப்படி ஆட் பண்றது, அதுதான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இது எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உடைய 15வது வீடியோ. சோ இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல எப்படி புல்லட்ஸ் கொண்டு வர. இப்போ இந்த ஃபைல் எடுத்துப்போம். இந்த ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்ல நான் எடிட் பண்ணணும். F2 இல்ல ஃபங்க்ஷன் F2 பிரஸ் பண்ணினா எடிட் ஆகும். இப்போ இந்த கர்சர் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், ஹோம். இப்போ எனக்கு இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு லைன், இதுக்கு முன்னாடி ஒரு புல்லட்டை ஆட் பண்ணணும். நீங்க நார்மல் டெஸ்க்டாப் கீபோர்டு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் பேட் இருக்கும். இந்த நம்பர் பேட்ல நம் லாக்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம் லாக்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கீபோர்ட்ல Alt 7ன்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்க ஒரு புல்லட் ஓபன் ஆயிருக்கு, ரவுண்டட் ஷேப் புல்லட் ஓபன் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த மேனேஜ் அண்ட் ஆர்கனைஸ் மேசிவ் டேட்டான்றது அடுத்த லைன்ல வரணும். இது எப்படி அடுத்த லைன்ல கொண்டு வரலாம், கர்சர் அந்த மேனேஜ் அண்ட் ஆர்கனைஸ் மேசிவ் டேட்டாக்கு முன்னாடி வச்சுட்டு Alt Enter பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். wrap text ன்னு சொல்லுவாங்க. Alt Enter. இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு புல்லட் வரணும். நம்பர் பேட் இருந்தா நீங்க இந்த Alt 7 பிரஸ் பண்ணிக்கலாம். நீங்க லேப்டாப் கீபோர்டு யூஸ் பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா இந்த நம் லாக் எங்க இருக்கு, நம்பர் லாக் எங்க இருக்கு. ஆக்சுவலா உங்க கீபோர்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த 7 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7லயே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த கீபோர்ட் லேஅவுட் கூட நான் ஷேர் பண்றேன். இந்த 7க்கு மேலதான் இருக்கும். சில சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அந்த 7 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். 7ன்ற கீழே தான் இருக்கும் அந்த 7. சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணணும், Alt Function 7 லேப்டாப் இருந்தா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணிக்கணும். Alt Function 7 பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த Alt கீயை பிரஸ் பண்ணிட்டு அந்த 7 பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க புல்லட் ஓபன் ஆயிடும். சோ இதே மாதிரிதான் அடுத்த பாயிண்ட். இது Alt Enter. சோ Alt Function 7 லேப்டாப்பா இருந்தா Function 7, நார்மல் டெஸ்க்டாப்பா இருந்தா Alt நம்பர் பேட்ல இருக்கக்கூடிய 7. இது ஒரு விதமான புல்லட். சோ வேற என்ன புல்லட் இருக்கு, இது வந்து கொஞ்சம் டார்க்கா கொடுக்க ரவுண்ட் ஷேப்புக்கான புல்லட் இல்லையா. வேற என்ன மாதிரி புல்லட் இருக்கு. இப்போ அடுத்த செல்லுக்கு வந்து இந்த செல்ல எனக்கு வேற மாதிரி ரவுண்டட் ஷேப் எம்டி புல்லட் வரும். சோ என்ன பண்ணலாம், அதேதான் F2 பிரஸ் பண்ணுவோம், ஹோம் டேபுக்கு போயிடுவோம். ஹோம் பிரஸ் பண்ணா ஃபர்ஸ்ட்க்கு வந்துடும். இப்போ அந்த செல் அண்ட் ஒர்க் ஷீட் இருக்கு ஒரு பாயிண்ட். சோ Alt 9 நம்பர் பேட்ல இருக்கக்கூடிய 9. இப்ப பாருங்க வேற ஒரு புல்லட் வருது. சோ இதுவே நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்களா இருந்தா அடுத்த லைன் வருதுக்கு Alt Enter. இதுவே லேப்டாப் யூஸ் பண்றதுனால Alt Function 9 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்டா? இப்ப பாருங்க இந்த மாதிரி புல்லட் வருது. சோ இந்த மாதிரி நீங்க எப்படி எக்ஸல் பவர் வேர்ட் பவர் பாயிண்ட்ல புல்லட் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி எக்ஸல்ல கூட நீங்க புல்லட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல என்ன சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.